அதிமுகவிலே இணைந்து 1000 பேர் கதரும் ஸ்டாலின், மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது அழித்து விடலாம், எப்படியாவது ஒடுக்கி விடலாம் என்று நினைத்த நபர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே தான் மிஞ்சி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் எந்த ஒரு காலத்திலும் அழிவு என்பது கிடையாது. அதிமுகவுடைய கடைசி தொண்டன் இருக்கும் வரைக்கும் அதிமுகவிற்கு அழிவு என்பது கிடையாது. அதாவது பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படக்கூடிய நபர்கள் இங்கிருந்து போகத்தான் செய்வார்களே தவிர அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எவரும் மாற்றுக் கட்சியில இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதிர்கட்சி இருக்கக்கூடிய திமுகவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் விலகி அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலும் சரி, அரசியல் வட்டாரத்திலும் சரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம், யார் காரணம், எதன் காரணமாக திமுக தோல்வியை தெளிவது என ஒவ்வொரு தொகுதி வாரியாக முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆலோசனை செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன பிரச்சனை என்பது இருந்தது, ஏன் திமுக தோல்வியை தழுவியது என சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்துக்கள் என்பது பெறப்பட்டு நமது ஐயா ஸ்டாலினிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அதை பார்த்த உடனே ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் தான் காத்திருந்ததாம். திமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மீது தான் அந்த தொண்டர்கள் பூராமே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உதயநிதி அவர்கள் மீது புறம் நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும், இல்லை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொண்டர்களுக்கு நாம் மதிப்பு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகிவிடும் என நமது உதயநிதி சொல்ல, அதையெல்லாம் வேண்டாம், இப்பொழுது வேண்டாம், பொறுமையாக பார்த்துக் கொள்ளலாம் என நமது ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். இதை கேள்விப்பட்டதும் உதயநிதி கோபத்திலே வெளியேறி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தான், இந்த நிகழ்வு என்பது தொண்டர்கள் மத்தியிலே பரவ ஆரம்பிக்கிறது. இதற்கு மேலும் திமுகவிலே இருந்தால் நாம் சொன்ன கருத்தை தலைவர் ஸ்டாலின் மதிக்கவில்லையே, அதற்குரிய நடவடிக்கை என்பது எடுக்கவில்லையே, இதற்கு மேலும் நாம் திமுகவில் இருந்து என்ன செய்ய போகிறோம், திமுகவிலே நம்முடைய கருத்துக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லையே, நாம் இங்கிருந்து என்ன செய்வது என்று தற்சமயம் அதிமுகவிற்கு அவர்கள் தடம் மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலே ஒரு சாதாரண அடிமட்டத்தினுடைய கருத்துக்களையும் கேட்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண அடிமட்டத்தினுடன் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும். அதிலையும் கூடுதலாக அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருந்தது. ஆனால் நேற்றோடு அந்த உள்கட்சி பிரச்சனை என்பது முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். சி.வி. சண்முகத்தை தவிர மற்ற அனைவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக மாறி இருக்கிறார்கள். அதிலையும் கூடுதலாக அவர்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகளையும் கொடுத்து அலங்கரித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து தன்னை அதிமுகவிலே கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் முக்கியமாக ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த நிர்வாகிகள் நிறைய பேர் அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் இன்னொரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.